ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெங்களூர் தமிழச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு மேரேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தம்பி, அதாவது அவங்க சித்தப்பா பையனுடைய ரிசப்ஷனு முகூர்த்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு பக்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. கோயிலில் போயிட்டு கோயிலில் பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு மாலையை மாற்ற வச்சுட்டு தட்டு வரிசைலாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு மோர் பானங்கள்லாம் குடிக்க வச்சுட்டு அப்புறமா தான் பொண்ணை சவுட்ரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி தான் நாங்களும் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சுட்டு மாலையை மாற்றிட்டு இப்போ பானகம் மோரையும் கொடுக்குறாங்க. ரிசப்ஷன் வந்து ரொம்பவே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு தெரில, எங்கள் ஃபேமிலியிலே அப்படி தானோ என்னமோ தெரியல. எதனால அப்படி சொல்கிறேன்னா, எங்களுடைய ரிசப்ஷனை 8 o'clock பண்ணிட்டாங்க. என்னுடைய 2 மச்சினங்களுக்கும் 8 o'clock பண்ணிட்டாங்க. இங்கே வந்துட்டு பெங்களூரில் நான் இது வரைக்கும் போன எல்லா ரிசப்ஷனும் 6 o'clock தான் ஸ்டார்ட் ஆகி பார்த்துருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் மட்டும்தான் 8 o'clock தான் நிற்க வைக்குவாங்க. அது எதனால எனக்கு தெரில, அவ்வளோ நேரம் பண்ணிவிடுவாங்க அப்படி இப்படி இழுத்து. ஏன்னா இப்படி வந்துட்டு கோயிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதெல்லாத்துக்கே ரொம்ப லேட் பண்ணிவிடுவாங்க. இவங்களது வந்துட்டு சொல்லப்போனால் நிஜமாக நீங்கள் சிரிச்சிடுவீங்க. 9 o'clock தான் சவுட்ரியில் போயிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே நிற்க வச்சாங்கன்னு சொல்லலாம். எல்லாம் இங்கே நிறைய பேர் வெளியாள் இல்லாத நிறைய பேர் நம்ம ஃபேமிலியே இருந்ததுனால சவுட்ரியில் கொஞ்சம் ஜனங்க இருந்தாங்க. அவ்வளோ லேட் ஆகிடுச்சி. இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் பானகம் மோரை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் சவுட்ரிக்கு போக வேண்டியதான். நான் வந்துட்டு நலங்குது அதெல்லாம் வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு போட்டாக்கா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. என்னுடைய சிஸ்டர் உடைய ஃபோனில் கொஞ்சம் எடுத்திருந்த வீடியோ அது நான் ஷேர் பண்ணிக்கல. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசப்ஷனு முகூர்த்தத்துக்கு மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது கோயில் உள்ளே போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சவுட்ரிக்கு வந்தாச்சு. சவுட்ரியில் எப்படி தான் சிம்பிளாக டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா அப்பா அக்காலாம் வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசின்னு இருந்தோம். நான் வெளியே வந்துட்டு ஆரத்தி பண்ணி கூட்டிகிட்டு வர்றது அந்த வீடியோவில் எடுக்கல. என் அம்மாங்க வந்திருந்தாங்கன்னு வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். இப்போ வெளியே ஆளெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு இப்போது பொண்ணை விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து ரிசப்ஷன் நிற்க வைக்க போகிறாங்க. இவ்வளோ தாங்க நான் நைட் ரிசப்ஷனில் எடுத்த வீடியோ. அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் வெளியேருந்து வந்தவங்கலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டேஜில் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டு பிறகு தான் லாஸ்ட்டில் போயிட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். இது எங்கள் மாமியார் பக்கம். நான் ஹஸ்பண்டு அவங்க தம்பிங்க அவங்க ஒய்ஃபுங்க நாங்கள்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இது பண்ணோம். சொன்னோம் இல்லைங்களா, அப்பா அம்மா ஸ்தானத்தில் எங்கள் மாமியார் தான் நிற்க போகிறாங்க. இது வந்துட்டு நைட்டுங்க, டைம் ஒரு 2 o'clock இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. என்னுடைய மச்சின ஒய்ஃபுங்கெல்லாம் போய் தூங்கிட்டாங்க நல்லா. என் தங்கச்சிங்க குட்டி பசங்க இருக்கிறதுனால அவங்க தூங்கிட்டாங்க. நான் எங்கள் மாமியார், இது வந்துட்டு என் ஹஸ்பண்டோடைய அத்தை. அதனால் அவங்க 3 பேர் தான் உட்காந்துட்ருந்தோம். எல்லாருமே நல்லா தூங்கின்னு தான். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே இடம் மாற்றினா தூக்கமே கொஞ்சம் கூட வராதுங்க. சும்மா படுத்துட்டாங்க கண்ணு மூடின்னு இருக்கிறதுக்கு. இங்கே வந்து உட்காந்துக்கலான்னு எங்கள் மாமியாரும் படுக்கலை. நைட்டு தூங்கக்கூடாதான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. காலையில் தான் பாத பூஜைக்கு நிற்கிறவங்க தூங்கக்கூடாது நைட்லன்னு சொன்னாங்க எங்கள் மாமியார். அது எனக்கு தெரியாதுங்க. அவங்களும் தூங்கலை. ஸோ அதனால் அப்படியே உட்காந்துருந்தோம். ஒரு 2:30 அப்படிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அங்கே வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ முகூர்த்தத்துக்கு வேணாம் அந்த கட்டிக்கெல்லாம் மஞ்சள் தடவிட்டு மெட்டி போடுறதுக்கு அந்த கல் வைப்பாங்களே அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு 3 o'clock ரெடி ஆகிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த கோல் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு வந்துட்டு இப்போது பால், தண்ணி, பன்னீர், தயிர் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணி 9 பேர் இருந்தோம் நாங்கள். எல்லாம் பொம்பளைங்க சேர்ந்து அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மாங்காய் எல்லாம் கட்டி அப்புறமா அதுக்கு ஒரு தாலி கட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே மணமேடையில் வைக்குவாங்க. இப்போ அதனால தான் நாங்கள் 9 பேர் இருக்கிறோம். ஐயர் வந்துட்டு செய்ய வச்சிட்ருக்காங்க. என்ன என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தா என் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு அங்கே 3rd நின்றுட்டுருக்காங்க க்ரீன் சாரீ, அதுதான் அங்கே நான். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் என்னை காட்டிக்கிறேன். பக்கத்தில் எங்கள் மாமியார் இருக்கிறது என்னுடைய பக்கத்தில்.
அப்புறம் வந்துட்டு இப்படி செகண்டில் இருக்கிறது வந்து இப்போ கல்யாணம் மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவங்களுடைய சொந்த தங்கச்சி. தயிர், குங்குமம், மஞ்சள், சந்தனம், பன்னீர் இப்படி எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணி வச்சாங்கங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லாமல் போயிட்டுருக்காங்கங்க, இவ்வளோ சீக்கிரம் முகூர்த்தம் இருக்கும்னுட்டுன்னு. அதனால் இதெல்லாம் பண்ண வரைக்கும் வரவே இல்லை ஃபோட்டோகிராஃபரு. என்னுடைய ஃபோனில் எடுத்த வீடியோ தாங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எல்லாருமே திட்டிகிட்டு இருந்தாங்க, சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு. இவங்க மறந்துட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஆகிட்டுருக்காங்க. இல்லாட்டி அங்கே நைட் ஸ்டே ஆகுறேன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா ஆகிட்டுருக்காங்க. அவங்க பார்த்தா அங்கே ஸ்டே ஆகிற ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப மெமரி இல்லைங்களாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக வீடியோ பண்ணி வச்சுக்கணும். ஆனால் அவங்க வீடியோகிராஃபர் இல்லாதனால வீடியோவே எடுக்க முடியலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அங்கே இருந்த ஒரு நான் வீடியோ எடுக்கலை, எங்கள் சின்ன மாமியார் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்துக்கணும். அங்கே வந்து 11 பேர் ஆனோம். அப்புறமா பொண்ணு வீட்டில் ஒருத்தர் வந்தாங்க, பொண்ணு வீட்டு பக்கம் கூட பண்ணணும் இல்லையான்னுட்டுன்னு. அதனால் அவங்க வந்தால் 10 பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு 11 பேராக இருக்கலான்ட்டு எங்கள் சின்ன மாமியாரும் வந்துட்டாங்க. வீடியோ வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பையன்கிட்ட கொடுக்கும்போது தான் கொஞ்சம் வீடியோ எல்லாம் ஷேக் ஆகிருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு பக்கம் இப்படி தாங்க ஒரு சாங்கியத்தையும் பார்த்து செய்வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். என்னுடைய மேரேஜ் இதுவும். ஆனால் நான் எப்போச்சும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க ஃபுல் வீடியோவே. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பண்ணுற ஒரு சாங்கியமும், அப்புறம் அப்பளம் ஒடிக்கிறது, தண்ணியில் மோதிரம் போட்டு எடுப்பாங்களே அந்த மிஸ்ஸெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் நான் எடுக்கலைங்க. ஒரு 6 o'clock வரைக்கும் வீடியோ எடுத்தேங்க நான், தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும். அப்புறமா என்னுடைய பையன் எழுந்துட்டான். எழுந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, தம்பிக்கு வந்துட்டு வாமிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல், சென்ட்டு, பர்ஃப்யூம் அந்த ஸ்மெல் இதெல்லாம் பிடிக்காது. ட்ராவலிங் டைமில் தான் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தான். அவன் நைட் தூங்குந்தோ லேட் 1 o'clock மேலே தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால அவனுக்கு அந்த புகையில் சாம்பிராணி அங்கே புகை இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லெல்லாம் பிடிக்கல. ஒரே சமமாக வாமிட் பண்ணிட்டு தாங்க இருந்தான். 6 o'clock 9 o'clock வரைக்கும் அவன் அந்த தனியாக வாமிட் பண்ணிகிட்டே இருக்கான். உள்ளே தூக்கிட்டு வந்தால் சவுட்ரி உள்ள. எனக்கு செட் ஆகலை மம்மி, வெளியே போகலான்னுட்டுன்னு அவங்க பப்பாவையும் என்னையும் விடவே இல்லை. வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம், சவுட்ரி வெளியும். ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான் பையன் வந்துட்டு வாமிட் பண்ணிவிட்டு. எதனாலன்னு தெரில, அந்த ஸ்மெல் அவனுக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. சின்னது வயசுலேருந்து அவ்வளோதான். காரில் போனாலும் அந்த ஃபுல் மிரரை இறக்கிட்டு உட்காந்தா கொஞ்சம் ஃப்ரீயாக வரான். எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கார் உள்ளவே இருக்கிற அந்த ஸ்மெல்லு கூட அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு மாங்காய் எல்லாம் கட்டிட்டு கங்கணம் கூட சேர்த்து கட்டிட்டோம். இவங்க வந்துட்டு என்னுடைய சின்ன மாமியார், அவங்க தான் இப்போது கட்டிகிட்ருக்காங்க. அங்கே வச்சுட்டு அதை கட்டிட்டு இப்போது அக்ஷதை கொடுத்துருக்காங்க. நான் எங்கள் நாத்தனாருங்க எல்லாமே அப்படியே ஸ்டைலாக கையில் பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த கூரை போட வேலை கொடுக்கறதுக்கு. இப்போ வந்துட்டு ஐயர் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐயரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. என்னோடய மேரேஜுக்கு ஃபஸ்ட்டாக இவங்களை கூப்பிட்டது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இவங்கள வர வச்சுது. அப்புறம் வந்துட்டு லைனாங்க எங்கள் ஃபேமிலியிலே ஒரு 5-6 கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா, எல்லாருமே வந்தவங்கெல்லாம் அடுத்தடுத்து எங்கள் கல்யாணம் ஆன பிறகு அடுத்தடுத்து வர கல்யாணத்துலலாம் இந்த ஐயர் இது நம்பர் வேணும், அவ்வளோ நல்லா அருமையாக பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இந்த ஐயருடைய நம்பர் வாங்கி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எங்கள் ஃபேமிலியில் மேரேஜுன்னு ஆச்சுன்னா இந்த ஐயர் தான் கண்டிப்பாக இருப்பார். நிஜமாக சொல்லணுன்னா அவ்வளோவே அற்புதமாக சொல்லணும், அவ்வளோ நல்லா பண்ணுவாங்கங்க. ஒரு சாஸ்திரத்தையும் ஒரு மந்திரத்தையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நல்லா சிரிச்சுட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாரு ஐயர் வந்துட்டு. இப்போ வந்துட்டு பொண்ணையும் பையனையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பூஜை பண்ணி வச்சுட்டாங்க, கூரை போடவே கொடுத்து அனுப்புறதுக்கு.
இவர் சொல்லணும்னா ஐயர் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிறவங்கன்னா ரவிச்சந்திரன் தெரியும் இல்லைங்க ஆக்டரு, அவங்களுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கும் இந்த ஐயர் தான் போயிருந்தார் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு. எங்கள் நாத்தனார் வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன ஆண்டி உங்கள் மேரேஜில் இப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க அன்னிட்டு நினச்சி பார்த்துன்னு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் அங்கேயே ஸ்டேஜில். ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். நாங்கள் மேரேஜ்லலாம் இருக்கும்போது நல்லா பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சிட்டு நல்லா இருக்குங்க, டைம் போகிறதே தெரியாது. பொண்ணு வீட்டு பக்கம் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு மேலே எங்கள் மாமியார் தான் நிற்க போகிறாங்க. இப்போது காலையில் மாமியாரும் மாமனாரும் பாத பூஜைக்கு நிற்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பா தவறிட்டார், அம்மா மட்டும்தான். அதனால் இப்படிக்க வந்துட்டு இப்போ பெரியவங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறது எங்கள் மாமனாரும் மாமியார் தாங்க. இவங்க அடுத்து எங்கள் மாமனாரோடைய இன்னொரு சின்ன தம்பி இருக்காங்க. அவங்க சின்னவங்கன்றதுனால அவங்களுக்கு இன்னும் இவங்க பெரியவங்கன்றதுனால இவங்களும் நிற்க வச்சோம். என் மாமனாருக்கும் அண்ணங்க 2 பேர் தவறிட்டாங்க, அவங்களும் நிற்க முடியாது இல்லைங்களா. அதனால் இவங்க தான் நிற்க போகிறாங்க இன்றைக்கியோடைய மேரேஜ் பாத பூஜைக்கு எல்லாமே. நீங்கள் பார்க்கலாம், அந்த இடமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கும். அந்த விளக்கு, அந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. வீடியோ எங்களுடைய எல்லாரோடைய மேரேஜ்லேயும் இப்படி தாங்க இருக்கும். என்னுடைய ஃபஸ்ட் மச்சினோடைய கல்யாணத்தில் மட்டும் ஐயர் கொஞ்சம் பிஸி இருந்ததுனால ஐயர் கொஞ்சம் ஏமாற்றிட்டாருன்னே சொல்லலாம். எதனாலன்னா அவருடைய அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு கிளம்பி போயிட்டார். கொஞ்சம் அப்புறமா அந்த பந்தில் ஆட வைக்கிறது, அப்பளம் உடைக்கிறது அதெல்லாம் அவங்க அசிஸ்டண்ட் தான் இருந்து பண்ணார். இவர் இருந்தால் ரொம்பவே ஜாலியாக பண்ணி முடிச்சு கொடுத்துருப்பாரு. என்னுடைய 3வது மச்சினோடைய கல்யாணத்தில் வந்துட்டு அவங்களுக்கும் நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு போனாங்க. இவங்களுடைய கல்யாணத்தையும் நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. என்னுடைய 2வது மச்சின மேரேஜில் தான் அப்படி பண்ணிட்டார் ஐயர். இப்போ கூரை பொடவையை கொடுத்துட்டு அவங்கள மாற்றிட்டு வர சொல்லுவார். ஆனால் சீக்கிரம் ஒரு 10 மினிட்ஸு 15 மினிட்ஸ் தாங்க ஐயர் டைம் கொடுப்பாரு. அந்த டைம் அவர் குறித்த டைமில் என்னவே ஆனாலும் அவர் அந்த ஒரு கல்யாணம் தாலி கட்டி முடிக்கிறத வந்துட்டு முடிச்சிடுவாருங்க. அந்த ஒரு பர்ஃபெக்டாக அந்த ஒரு வேலையை செஞ்சிருவார் ஐயர். இப்போ வந்துட்டு மாற்றிட்டு வர வேண்டியதான். காலையிலேயே ஒரு நலங்கு வச்சுருந்தாங்க. அப்போது நான் அந்த டைமில் இருக்கல, நான் ரெடியாக போயிட்டு இருந்தேன். நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாலும் அந்த டைமில் நான் ரெடியாக போயிட்டு இருந்தேங்க. அதனால் அந்த வீடியோ வந்துட்டு நான் கவர் பண்ண முடியல. இப்போ வந்துட்டு பொண்ணையும் பையனும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அங்கே பானையில் இருக்கும் இல்லைங்களா, அங்கே பொங்கல் சாப்பாடு வச்சுட்டு ஒரு படையல் போடுவாங்க. அங்கே பூஜை பண்ணுவாங்க, தேங்காய் உடைச்சி கற்பூரம்லாம் காட்டி. ஃபஸ்ட்டு அங்கே பூஜை பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் மணமேடையில் உட்கார வைக்குவாங்க. இப்போ அந்த பூஜை தான் அங்கே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய மேரேஜுடைய ஞாபகம் தாங்க வரும். அவ்வளோ நல்லாவே அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த மெமோரியெல்லாம் மறக்க முடியாது இல்லைங்களா எங்களால். அதனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய மேரேஜுடைய ஞாபகம் தான் வரும். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு பிறகு போயிட்டு என்னுடைய மேரேஜ் ஆல்பம் பார்க்கணும். மறுபடியும் அந்த ஒரு ஞாபகம் எனக்கு அப்படியே பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே போய் மணமேடையில் உட்காந்த பிறகு அவங்க பொண்ணுடைய அண்ணன் வந்துட்டு மெட்டியெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பூஜை பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அங்கே வச்சுருக்கிற கலசத்துக்கு பூஜை பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு என்னுடைய நாத்தனாருங்கெல்லாம் தங்கச்சிமாருங்கெல்லாம் அந்த பட்டை கட்டுவாங்க இல்லையா தலைக்கு, அதுக்கு ரெடியாக இப்போவே கையில் வச்சு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க.
என்னோடய பெரிய நாத்தனார் பையன் தான் எங்கள் தொணை மாப்பிள்ளையாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு அந்த அரிசி, பருப்பு, கல்லுப்பு அதெல்லாம் பொண்ணோட பையன் கையில் தொட வைப்பாங்க. அந்த ஒரு இது தான் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணோடைய அண்ணன் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு மாமா காலெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு மெட்டி போடுவாங்க இல்லையா, அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்கங்க. கற்பூரம், ஊதுபத்தி எல்லாம் காட்டி மாமாவுக்கு இப்போது வந்துட்டு மெட்டி போட்டு விட்டாங்க அவங்களுடைய அண்ணன். இப்போ எங்கள் மாமனார் மாமியார் இவங்க அந்த கவுரை போட்டு விடுவ சொல்லுவாங்க, அதை தான் இப்போ போட்டுட்ருக்காங்க. இப்போது மாமனார் மாமியாருக்கு மாலையை மாற்ற சொல்லிவிட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ண வைப்பாங்க இல்லையா, அதனால தான் இப்போ பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அங்கே பொண்ணுடைய பக்கமும் நின்று பாத பூஜைலாம் அவங்களுக்கும் பண்ணாங்க. அவங்களுடைய பாட்டி தாத்தா தான் நின்றுந்தாங்க அவங்க பக்கம் கூட. இப்போ மாமனார் மாமியார் அவங்க பாத பூஜையில் முடித்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிறகு இப்போ அவங்களுடைய தாத்தா பாட்டி தான் அவங்களுக்கு பாத பூஜை பண்ண வச்சாங்க. அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு பாத பூஜை ஆகிட்டு மேலே அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டு பக்கம் வந்து துணி கொடுப்பாங்க இல்லைங்களா, சாரீ பின்னா பேண்ட் ஷர்ட் இல்லாட்டி வேஸ்ட்டு ஷர்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் எங்கள் மாமனார் கையில் கொடுக்க வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஐயர் ஹோமம் கொளுத்திட்டுருக்காரு. நான் வந்துட்டு என்னுடைய மேரேஜில் அழுவவே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இதுக்குள்ளே எனக்கு அப்புறங்க என்னுடைய 2018 தான் மேரேஜ் ஆச்சு. அந்த காலத்துலேயே யாரும் 2018லலாம் அழுகன்றதே இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியாது, அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்ததுங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை நல்லா பார்த்துப்பாரு அன்றது என்னுடைய மைண்டில் இருந்தால் கூட அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகிறேன்றது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியாது. ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தேன் நான். என்னை பார்த்துக்கு என்னுடைய வீடியோ ஆனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முகூர்த்தது. அழுதுகிட்டே தான் இருந்தேன். என்னுடைய கண்ணில் தண்ணி அப்படியே தாங்க இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். என்னுடைய அப்பா அம்மா அக்கா எல்லாருமே, அக்கா அவ்வளோ மேரேஜ்லேயே அழுவலை, என்னுடைய மேரேஜில் அதெல்லாம் நினச்சி அழுதுட்டா அக்கா கூட. இப்போ வந்துட்டு தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ண வச்சிட்ருக்காங்க.
இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு தாங்க இருக்காங்க. என்னுடைய 2 தங்கச்சிங்களும் அவ்வளோதான். அவங்க மேரேஜில் அழவே இல்லை, சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. நான் அழுதேனான்னு கேட்டு கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அவங்க சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு அழுக வரல அக்கா நீட்டுன்னுட்டுன்னு. ஆனால் நான் தாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். இப்போ நினச்சாலே எனக்கே சிரிப்பாக இருக்கும். அப்படி அழுதது. இப்போது தாலிக்கெல்லாம் பூஜை பண்ண வச்சுட்டு ஒரு வயிற்றில் வந்துட்டு தாலி கட்டக்கூடாதுன்னுட்டுன்னு பொண்ணுக்கும் பையனுக்கும் எதுனா ஊட்ட சொல்லுவாங்க. வெல்லம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது வாயில் வைக்கிறதுக்கு வெல்லம் கொடுத்துட்டு அப்புறமா தாலி கட்ட வைப்பாங்க. இந்த நேரம் தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மறக்க முடியாத நேரம்னு கூட சொல்லலாம். இதுக்காக தான் 2 பக்கம் ஃபேமிலியும் இந்த ஒரு டைமுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு கல்யாணம் பேச்சு எடுத்த நாள்லேருந்து இதுக்காக தான், இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க ரொம்பவுமே வேலை ஆகட்டும் கஷ்டப்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி போய் இந்த ஒரு நேரத்துக்காக தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒரு அழகான நேரம் தான் இது. ஆக்சுவலி இது வந்து 2 வீடியோவாக இருக்குது. என் தங்கச்சிக்கிட்ட இருந்து கூட நான் இதை ஒன்று ஷேர் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ எடுத்துகிட்டு கிளியராக இல்லை. நான் எடுத்தது அது அவ்வளோ கிளியராக இல்லை. இது வந்துட்டு என் தங்கச்சி எடுத்ததை நான் ஷேர் பண்ணி வச்சுன்னு இதை போட்டிருக்கேன். ஃபைனலாக இப்போ தாலி கட்டி முடித்தாச்சு. இனி அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லா பொருட்கள் அவங்க 2 பேருக்கும் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் பேசுகிறது ஜாலியாக அதெல்லாம் பேச்சு இதெல்லாம் போச்சு. இனிமேல் எல்லா கஷ்டம் சுகம் எல்லாத்துலேயும் அவங்க நல்லா இருக்கணும். அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு அவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வேண்டிக்கலாம் கடவுளை. இப்படி தாங்க மேரேஜ் போச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் பக்கம் வந்துட்டு ரிசப்ஷனு எல்லாத்த விட நாங்கள் வந்துட்டு முகூர்த்தத்தை ரொம்பவே எதிர்பார்ப்போம். ஏன்னா அவ்வளோவே நல்லாயிருக்கும். ஒரு சமயம் பண்ணுறதுலேயும் அவ்வளோவே நல்லா இருக்கும். அவ்வளோ நல்லா பண்ணி முடிப்பாங்க. இது ஆயிட்டு மேலே வந்துட்டு அந்த மோதிரம் போட்டு எடுப்பாங்க இல்லைங்களா, அது பண்ணுவாங்க. பின்ன பூவில் வந்துட்டு பால் பண்ணுவாங்க, விளையாட வைப்பாங்க, அப்பளம் ஒடிக்க வைப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு என்னுடைய மேரேஜில் ஃபுல் வீடியோ இருக்குங்க. என் பையன் வந்துட்டு இதோடவே ஸ்டார்ட் பண்ணிட்டார் வாமிட் பண்ண. நான் வெளியவே அவங்க கூட இருக்கிறதுனால அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல நான். அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து சீர்வரிசைலாம் சவுட்ரிக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பாத்திரங்க பீரோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எது கொடுப்பாங்க அதெல்லாம் சவுட்ரிலே வச்சு ஸ்ட்ரைட்டாக பையன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஒன்றும் எடுக்கலைங்க. நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். பையன் வந்துட்டு வாமிட் பண்ணி சுஸ்தாயிட்டான். அதனால் வேணாம், இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப டயர்டாயிடுவான், ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகலாம், இல்லை வீட்டில் சிறப்பு இருந்தது, அதனால தான் கிளம்பி வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ அந்த அரிசி போட வைப்பாங்க. ஐயர் வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு நான் நல்லாவே பழக்கம் இருக்கிறதுனால எங்கே உங்கள் மனைவியை வர சொல்லுங்கன்னுட்டுன்னு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் ஐயர். இப்போ வந்துட்டு நானும் போய் போட்டேன். அந்த வீடியோ வந்துட்டு எடுக்கல. அப்புறம் வந்துட்டு தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வைப்பாங்க இல்லையா, அதுதாங்க இது. இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட்